வாகனத்தில் செல்லும்போது ஏற்படுற சில விஷயங்களை நான் உங்களுக்கு இப்போ ஒரு விழிப்புணர்வுக்காக நான் இப்போ போடுறேன். இது நம்முடைய சகோதர, சகோதரிகள் யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு அப்பா, அம்மா, நம்ம பசங்ககிட்டயுமே, நம்ம கணவர்கிட்டயுமே புல்லட் வச்சுருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க குடும்பத்தில் யார் பார்த்தாலும் வெளியே போகிறப்ப இந்த வாகனத்தில் இந்த பொருள் இருக்கோன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். அதுக்கு காரணம் நம்முடைய புதிய நல்ல ஹாப்பியாக ஒரு மூமெண்ட்டில் நம்ம கிளம்புவோம். அந்த பயணம் தடையாயிடுது. அது எதனால அப்படின்னா, அது குறிப்பிட்டு அந்த வாகனத்தில் சில பொருட்கள் நம்மளை அறியாமல் அது லூஸ் ஆயிடுது. அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு 2 பொருட்களை நம்ம கையில் கொண்டு போகணும். இந்த வீடியோவில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த உள்ளே போகிறப்போ நம்ம அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம் வீடியோவில். யூடியூப் குடும்பத்தினுடைய சகோதர சகோதரிகளுக்கு, அண்ணன் தம்பிகளுக்கு, அப்பா அம்மார்களுக்கு உங்கள் திருப்பூர் விஜயினுடைய வணக்கங்க. நான் என்னுடைய புல்லட்டை பற்றி சில விவரங்களை உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நான் இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும். இந்த புல்லட் 350 சிசி வாகனத்தில் நான் பயணிக்கும் போதெல்லாம் பல இடத்துல எனக்கு நீண்ட தூரம் பயணம் செய்கிறப்ப எனக்கு தடை ஏற்பட்டது. அதுக்கு காரணம் இந்த கார்பரேட்டருக்கு அருகில் உள்ள 2 கிளிப்புகள். இந்த 2 கிளிப்லேயுமே ஒரு கிளிப் ஆக்சிஜனை கொடுக்கறது, இடது பக்கம் இருக்கிறது. வலது பக்கம் இருக்கிற கிளிப் பார்த்திங்கன்னா பெட்ரோலையுமே ஆக்சிஜனையுமே இணைச்சு இந்த என்ஜினுக்கு கொடுக்குற வேலை செய்யுது. இது என்ன ஆகுது, அடிக்கடி நாம் ரொம்ப தூரம் போகிறப்போ இந்த வண்டியினுடைய ஜெர்க்கிங் காரணமாக, வண்டியினுடைய அதிர்வின் காரணமாக, வண்டியுடைய ஆக்ஷன், அதாவது ஜாக்கப்ஸருடைய மூமெண்ட் ஆகிறப்போ வண்டி கொஞ்சம் அதாவது குலுங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறப்பெல்லாம் இந்த கிளிப்புகள் கழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனாலேயே நான் பல இடத்துல நான் என்னுடைய பயணம் தடைப்பட்டிருக்குது. இதுக்காகவே தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் இப்போ போட்டிருக்கிறேன். நம்ம புல்லட் வச்சுக்கிறவங்க, அதை 350 சிசி, அது 500 சிசி, எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, நாம் இந்த வாகனத்தில் போகிறப்போ கண்டிப்பாக இதுக்கு இந்த ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த வாகனத்தில் ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டேங்கோட பக்கத்தில் இருக்கிறது ஒரு ஏர் ஃபில்ட்ரு. அந்த ஏர் ஃபில்டர்லேருந்து காற்று இந்த சில்வர் பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாடிக்குள்ளே போய் ஏர் உள்ளே போகுது. இதுக்கப்புறம் இந்த ஆக்சிஜனும் ஃபியூலும் மிக்சிங் ஆகி இந்த இன்ஜினில் போகிறப்ப தான் நம்மளுக்கு தடைப்படுது. இதில் முக்கியமாக இடது பக்கம் இருக்கிற இதில் எதுவும் இல்லை. இப்போ நான் அந்த விரலை சுட்டி காட்டுற இடத்துல அந்த இடம்தான் எங்களுக்கு எனக்கு அடிக்கடி அந்த பிளாஸ்டிக் கப்ளர்லேருந்து இந்த கார்பரேட்டர் ரிமூவ் ஆயிடுது. அப்போ நம்ம வண்டியில் ஸ்க்ரூ டிரைவர் வேணும். இல்லைன்னா இப்போ ஸ்க்ரூ டிரைவருக்கு அப்புறம் இப்போ புதுசாக எல்என் கீ ராடோட சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய எல்என் கீ ஸ்க்ரூ வச்சு இந்த கப்ளரை சர்வீஸுக்கு போகிறப்போ மாட்டி கொடுத்துட்றாங்க. ஆனால் நம்ம வாகனத்தில் கொடுக்குறது எல்லாமே வெறும் ஸ்க்ரூ டிரைவர் தான். இப்போ இதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போது ஒரு தரமான ஒரு எல்என் செட்டு, அதாவது ஒரு பெரிய சைஸ்லேருந்து கடைசி ஒரு 1.5 mm வரைக்குமே ஒரு செட்டு நான் வாங்கிக்கிறேன். இந்த எல்என் கீயோட ப்ரைஸ் அதிகபட்சம் ஒரு 220 ரூபா வரலாம். நான் அந்த ரேட்டில் வாங்கிக்கிறேன். இப்போது அதுக்கடுத்து அந்த ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று பக்கத்தில் இருக்குது, அந்த பச்சை கலரில். அது இவ்வளோ நீளமான ஸ்க்ரூ டிரைவர் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனாலும் நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேக்காக இதை காமிக்கிறேன். நான் இப்போ என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருந்தாலும் கூட நீங்கள் அதில் இருக்கக்கூடிய சைஸ் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டாரோட சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் அந்த எல்என் கீ மற்றும் இந்த கிளிப்புக்கு உண்டான ஸ்க்ரூ டிரைவரை பார்த்து நல்லா நம்ம ஒரு அமுத்தி டைட் பண்ணுற அளவுக்கு நாம் தரமாக வச்சுக்கணும். இந்த 2 மிக முக்கியம். ஏன்னா இதனால் நம்மளுடைய வாகனங்கள் பயணம் இனிமையான பயணம் நமக்கு தடைப்படுது. இதனால் நாம் ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஒரு நேரத்தில் நாம் ஒரு இடத்துக்கு போய் சேரணும். ஒரு தொழில் நிமித்தமோ அல்லது ஒரு திருமணத்துக்காகவோ அல்லது குழந்தைகளுக்கு கொண்டு அட்மிஷன் பண்ணுறப்போ அது தடைப்படுது. இதுக்கப்புறம் இப்போ இந்த வாகனத்தில் ஒரு லூப்ரிகேட், இந்த செயின் இருக்குது, அது முக்கியமானது. செயின் ப்ராக்கெட்டும். இந்த செயின் ப்ராக்கெட்டுக்கு நம்ம லூப்ரிகேட் கரெக்டாக இல்லைன்னா இந்த செயின் ப்ராக்கெட் நமக்கு சீக்கிரம் பழுது ஏற்பட்டு நம்மளுக்கு ஒரு 50,000 கிலோமீட்டருக்கு செயின் ப்ராக்கெட் வருங்கிற ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட, ஒரு தோராயமான மதிப்பில் சொல்கிறேன், அது தடைப்பட்டுரும். அப்போ நம்ம லூப்ரிகேட் கரெக்டாக இருக்கணும், க்ரீஸ் கரெக்டாக நல்லா க்ரீஸ் தரமானதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வாகனத்தில் டயர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கணும்.
அந்த டயர் ப்ரெஷர் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, மைலேஜ் நம்மளுக்கு வந்து மிக முக்கியம். அந்த மைலேஜ் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா, முன்பக்க வீலுக்கு வந்து 30 பாயிண்ட் வந்து நம்ம ப்ரெஷர் வைக்கணும். பின் வீலுக்கு 40 கம்பெனி டிசைன் பண்ணியிருக்குது. அந்த 40 பாயிண்ட் வந்து நம்ம வைக்கிறதுக்கு ஒரு 2 பாயிண்ட் கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னா அந்த பட்டன் வந்து பெரிய பட்டன் டயர் வந்து சீக்கிரம் தேய்மானம் ஆயிடும். இப்போ 38 இருக்கிறப்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து சிறந்த ஒரு மைலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 38ங்கிறப்போ ஒரு ஹைட்ராலிக்குடைய அந்த ஜாக்ஸருடைய அதிர்வையும் இது ஒரு நல்லா ஒரு ஸ்மூத்தாக நமக்கு வந்து ரோட்டில் நமக்கு வந்து இடுப்புக்கு வழி இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மைலேஜும் நம்மளுக்கு சிறப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து டயர் ப்ரெஷர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நான் சொல்கிற அந்த ஸ்க்ரூ டிரைவர் செட்டை மறக்காமல் எல்என் ராடு ஒரு செட்டே வச்சுக்கோங்க. அது வந்து 1.5லேருந்து 10 mm வரைக்கும் இருக்குது. ஒரு செட்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மிக நல்லது. அதனால் நீங்கள் மறக்காமல் எல்லோரும் இந்த செட்டை வாங்கி பயணிக்கணும், இனிமையாக இருக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்துங்க.